கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்குது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு பேரிருந்து வரும் என்று பேசணும். இயேசு சுவாமி நம்மளை அழைச்சது ஒரே ஒரு நோக்கம், மதத்தையும் ஜாதியும் உருவாக்குறதுக்கல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு. மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புக்காக தான் கிறிஸ்தவம் மனுஷர்களை அழைக்கிறது சரிங்களா? ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுறவன் தான் பரலோகத்துக்கு போகும். ரட்சிக்கப்படுகிறவன் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆகவே அந்த இடத்துல எஸ்தரை பற்றி சொல்லப்படுது. இப்போ என்னை ஆண்டு அழைச்சிட்டு, என்னை ஏசப்பா அவர் வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டார். அவர் பிள்ளைய என்னை அழைச்சிட்டார். இப்போ நிறைய பேர் ஏசப்பா அழைச்சிருக்கிறார். நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. ஏசப்பா ஏன் அழைச்சாரு? பைபிள் படிக்கணும். ஏசப்பா என்ன விரும்புகிறாரு? ஏசப்பா எதை செய்ய சொல்கிறாரு? ஏசப்போட வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம அதை ஆழமாக யோசித்து அதன்படி செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ ரட்சிப்பும் வெளிப்படும். ரட்சிப்புனா என்ன உடனே சொன்னால் நமக்கு உடனே புரியாது. வேத வசனத்தை வாசித்து, இது பைபிள் படிக்க எனக்கு தெரியவே தெரியாது. வேத வசனத்தை வாசித்து அதெல்லாம் மைண்டில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, அது தெரியப்படுத்தும் போது ரட்சிப்பு வெளிப்படும். பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு, அப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. ஆகவே நான் மௌனமாக, இந்த நீங்கள் மௌனமாக இருந்தீங்க. ஏசப்பா உங்களை அழைச்சி உங்களை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். அதாவது பாவத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு அவனை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதான் ரட்சிப்பு. அவனை பாவத்திலேருந்து துக்கத்தில் இருக்கான், அது சந்தோஷத்தை கொண்டு வரணும். கண்ணீரோடு இருக்கிறான், அந்த கண்ணீரை மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வரணும். அந்த மாதிரி ரட்சிப்புக்கு மனுஷனை அழைக்க, சமாதானம் இல்லாமல் வாழ்ற சமாதானம் கொடுக்கறதுக்கு ரட்சிப்பு. அப்போ இதெல்லாம் பணம் செய்ய முடியாது, கர்த்தருடைய பிள்ளைங்க செய்வாங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் மௌனம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பாக்கியம், கடவுள் நம்மளை தொட்டார்ல, வானத்துக்கு பூமி படைச்ச கடவுள் ஏசப்பா பிள்ளைங்க நம்மளை ஆண்டு தொட்டிருக்காரு. அது பயன்படுத்திக்கிட்டு, கடவுளே என்னை தொட்டார், கடவுளே என் கூட பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணுவோம், அது மேலே ரொம்ப ஆசை அதிகம் வச்சு அவரோட வேதத்தை வாசித்து தியானித்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, அதை நம்ம எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது நிறைய காரியத்தை ஏசப்பா செய்வார். ஆகவே நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. இல்லாட்டி வேறு ஒருத்தன் இப்போ என்னை ஏசப்பா தெரிஞ்சு வச்சுருக்காரா, நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன், நான் வேத உண்மையாக இருப்பேன், நான் எல்லோரும் சமாதானம் இருப்பேன், எனக்கு ஆண்டவருக்காக எதையும் தாங்குவேன், என்னை நம்பி எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரா, இந்த பொறுப்பில் நான் மிஸ்யூஸ் பண்ணி சரியாக செயல்படலைன்னா இந்த பொறுப்பை எங்கிருந்து எடுத்துகிட்டு வேறு ஒருத்தனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவார். அதான் நீ மௌனமாக இருக்க வேணாங்கிறார் எஸ்தர் புஸ்தகத்தில். நீ மௌனமாக இருந்தால் வேறு என்னை ஆண்டு தொழுது ஒரு பெரிய கிருபங்க எல்லாத்தையும் விட. அதனால் அதை பயன்படுத்திக்கணும். நீங்களும் அப்படி தான் ஏசப்பா பிள்ளைங்க. நீங்கள் உங்களை ஆண்டு தேர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நிறையா ஜாதியில், நிறைய மதத்தில், நிறையா இனத்தில், நிறையா மொழியில், நிறையா மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையான தெய்வம் என்று தன்னை புரிஞ்சு கொண்டு அதன் போல் நடக்கிறாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். அதே போல் அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவத்துக்கு உங்களை கொண்டு வந்துட்டாரா, நீங்கள் அதை பயன்படுத்தி கடவுளே நீ தொட்டுட்டாருன்னு சந்தோஷமாக அவர் பின்பற்ற பொழுதே ஏசப்பா நமக்கு குருவாக இருக்கிறாரு, நம்ம சீசியராக இருக்கிறோம். அவர் பின்பற்றுகிற பொழுது நம்ம பெரிய காரியத்தை அந்த செய்வார். நம்ம கிடைக்கிற பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரா, அந்த ஆண்டவருடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கு. அந்த வாழ்கிற வாழ்க்கை பொறுப்பில் நம்ம கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பொறுப்பை தூக்கி வேறு ஆள்கிட்ட கொடுத்துருவார். சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் சவுலில் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. சவுல் சரியாக ஆண்டுக்கு உண்மையாக இல்லை. அதனால் அந்த ஆண்டவர் சவுல் மேலே வச்ச அந்த பொறுப்பையும் பதவியையும் ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண தாவீது கொடுத்தார். சவுல் ஒழுங்காக செய்யலன்ட்டு. நீங்களும் நானும் கடவுள் நம்ம தேடி வந்திருக்கிறாரு, ரட்சிக்கிற அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற அந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு, பைபிள் படிக்கணும்னு அந்த ஒரு தாகத்தை கொடுத்துருக்கிறாரு. பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மனுஷனோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகிறது கிடையாது, மறுத்தாலும் பிழைப்போன்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த மாதிரி அறிவு நமக்கு ஆண்டு தான் கொடுத்துருக்கிறார். யார் நமக்கு போதிக்கிறார்? ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியார் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அதனால் நம்ம அதை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆகவே இந்த கிருபையை பயன்படுத்திக்கணும். கிருபைனா தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுப்பது. இந்த கிருபையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் சரியாக இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும். அந்த பொறுப்பை
விட்டுறக்கூடாது. தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு தேடி வந்தான்னா அதை அவருடைய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்.